ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வெஜ் டிஷ் பார்க்க போகிறது இல்லை, நான்வெஜ் பார்க்க போகிறது இல்லை. ஒரு சீ ஃபுட் டிஷ் ப்ரான் வச்சு சூப்பராக மீன் குழம்பு மாதிரியே ஒரு ப்ரான் குழம்பு தான் பண்ண போகிறோம். செமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம மீன் குழம்பு வைப்போம் அதே மாதிரி அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்ச நேரம் நம்மளுக்கு சூடாகட்டும். இப்போ சூடான பிறகு அது கூடயே நீங்கள் வெந்தயமும் கடுகும் போட்டுக்கோங்க. இது பொரியட்டும். இப்போ குட்டி வெங்காயம் ஒரு கொஞ்சம் வெட்டி வச்சது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போது நம்ம பெரிய வெங்காயம் குட்டி குட்டி பீசஸாக வெட்டி வச்சது போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கூட எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீட்டாக வெட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு கீரி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் லைட்டாக கோல்டன் ப்ரௌன். அடுத்ததாக தனியா பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக நம்மளுக்கு கலருக்காக காஷ்மீரி மிளகா பொடியும் இருக்குது, நார்மல் மிளகா பொடியும் இருக்குது. காஷ்மீரி மிளகா பொடி தான் அந்த கலரே நம்மளுக்கு தரப்போகுது. இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தக்காளி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தக்காளி எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம மாங்காவும் போட போகிறோம். ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு ஒரு புளி டேஸ்ட் தரும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டால் போதும். அடுத்ததாக நம்ம பொட்டேட்டோ போட்டுக்கலாம். என்னடா மீன் குழம்புல பொட்டேட்டோ போடுறாளேன்னு கேட்காதீங்க. இது மீன் குழம்புலாம் இல்லை, இது ஒரு சூப்பரான அது ஒரு தனி டேஸ்ட்டு தரும். நீங்களே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க. பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. சூடாக கொதிக்கிற தண்ணி தான் நம்ம சூடு பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே போட போகிறோம். போட்டுட்டு இது தனியாகவே நம்மளுக்கு ஒரு கொதி வரணும். அதுக்காக நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எவ்வளோ மாங்காய் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்பவுமே போடுற கருவேப்பிலை போட்டுக்கலாமா. போட்டுட்டு இது நமக்கு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு ப்ரான் நம்ம கொஞ்ச நேரம் நீங்கள் எப்படி மேரினேட் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம இந்த குழம்பு நம்ம பண்ணி வச்சுறதுக்கு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ப்ரானு எல்லாமே நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு நடுவில் இலக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. பாருங்கள், நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டுன்னு இதை வர்ணிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.